வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயோமாலிகூல்ஸ்ல இருந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான டாபிக்ங்க. அதாவது நியூக்ளிக் ஆசிட். சரியா? நியூக்ளிக் ஆசிட்ல இருந்து நிறைய क्वेश्चंस வரதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. क्वेश्चन ஆஸ்கிங் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நியூக்ளிக் ஆசிட்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் நியூக்ளிக் ஆசிட் பார்க்கறதுக்கு முன்னாடி we know that it is a cell. அப்ப நம்ம ஹியூமன் பாடி which made by cells கரெக்ட்டா? அப்ப அந்த செல்ஸ்ல என்ன இருக்கும்? which consists of a nucleus. நியூக்ளியஸ். அப்ப இவர் வந்து செல், அவருக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கு. சரிங்களா? the particle in the nucleus of the cell, the particle in the nucleus of the cell which is responsible for the heredity. சரிங்களா? அதுக்கு பேர் தான் என்னது? குரோமோசோம்ஸ். இது பேர் என்ன? குரோமோசோம்ஸ். குரோமோசோம்ஸ். சரியா? ரைட். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பார்த்திருக்கோம் அப்படினா செல்ல நியூக்ளியஸ், the particles in the nucleus of the cell which is called what is that? Chromosomes அப்படின்றோம். சரியா? இந்த chromosomes which is made by, the chromosomes are made by proteins. சரிங்களா? The chromosomes are made by proteins and the new class of biomolecules which are called nucleic acid. சரிங்களா? nucleic acid அப்படின்னு சொல்றோம். கண்ணா புரியுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். சோ இப்ப ஒரே செல் உள்ள nucleus which consists of the particle which is present in the nucleus of the cell are called chromosomes. The chromosomes are made by proteins and nucleic acid again. சரியா? ரைட். சோ அப்ப இந்த nucleic acid வந்துச்சு. சரியா? ரைட். அப்ப இந்த nucleic acidல what are all there are two type of nucleic acids. Okay, there are two type of nucleic acids. There are two types of nucleic acid. Nucleic acid. What are all that? கண்ணா என்னென்ன வரும்? ரெண்டு டைப். ஒன்னு நமக்கு தெரிஞ்சதுதான். ஒன்னு என்னது? DNA. Another one is RNA. What is the DNA and RNA? It is very very simple. DNA is nothing but deoxyribonucleic acid. Ribonucleic acid அப்படின்னு சொல்றோம். அதான் DNA அப்படின்னு சொல்றோம். அப்ப இவ RNA என்னது? ribonucleic acid. அவ்வளவுதான். ribonucleic acid அப்படின்னா அது RNA. deoxyribonucleic acid அப்படின்னா that is called DNA. DNA or NA. புரியுதுங்களா? ரைட். அப்ப நமக்கு DNA என்னன்னு தெரியணும், RNA என்னன்னு தெரியணும். கரெக்ட்டா? ரைட். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பார்த்திருக்கோம் அப்படினா ரொம்ப சிம்பிள். ஒரு செல், அதுல நியூக்ளியஸ், then chromosomes are made by proteins and nucleic acid, and the nucleic acid consists of DNA and RNA. That's it. புரியுதா? ரைட். சோ இது புரியுது இல்லையா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த நியூக்ளிக் ஆசிட்ல என்ன கேட்டகரி கொடுக்குறாங்க பாருங்க. அப்ப நியூக்ளிக் ஆசிட் consists of these three components. இந்த மூணு காம்போனன்ட் இருந்தா மட்டும்தான் அது நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லுவோம். கரெக்ட்டா? சோ என்னென்னலாம் இருக்கும்? which is made by these type of components. என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சோ இந்த நியூக்ளிக் ஆசிட்ல நமக்கு DNA, RNA அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சோ இதுல நியூக்ளிக் ஆசிட்ல என்னென்ன இருக்கணும் அப்படின்னா பென்டோஸ் சுகர் இருக்கணும். பென்டோஸ் சுகர். what is that? பென்டோஸ் சுகர் அப்படின்னு சொல்றோம். particularly DNA பத்தி பார்க்கணும். சோ பென்டோஸ் சுகர் இருக்கணும். அதே மாதிரி phosphoric acid derivative இருக்கணும். சரிங்களா? அதுக்கு அப்புறம் என்ன இருக்கும் அப்படினா nitrogenous base, nitrogen containing base இருக்கணும். புரியுதுங்களா? These are all the three important components of nucleic acid. புரியுதுங்களா? சோ என்னென்ன இருக்கணும்? சோ பென்டோஸ் சுகர் இருக்கணும், phosphoric acid உடைய derivatives இருக்கணும், then nitrogen containing bases இருக்கணும். சோ இப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன? நியூக்ளிக் ஆசிட்னு காமனா கொடுக்கிறோம். சரியா? ரைட். சோ இதுல அந்த சுகர்ல என்ன மாதிரியான டைப் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ரைபோஸ் சுகர். ஒன்னு வந்து என்ன சுகர்? ரைபோஸ் சுகர். இன்னொன்னு என்ன அப்படின்னா deoxyribose அப்படின்னு கொடுத்தோம். புரியுதுங்களா? ஒன்னு வந்து ரைபோஸ், இன்னொன்னு வந்து deoxyribose. என்னன்னு பார்க்கலாம் கிளியரா.
So phosphoric acid உடைய derivative அப்படின்னா is nothing but a phosphoester. Phosphoester இருக்கும். இது monophosphoester, diphosphoester அப்படினா இருக்கும். Nitrogenous base இதுல வந்து என்னென்ன இருக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா adenine, guanine, cytosine, thiamine, uracil இப்படி இருக்கலாம். சரிங்களா? அது DNA க்கும் RNA க்கும் காமனா கொடுக்கிறோம். சரியா? 5 விதமான நைட்ரஜனஸ் பேசஸ் கம்பைன் ஆயிருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் என்ன? அதான் நைட்ரஜனஸ் பேஸ் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? இதெல்லாம் என்ன அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். Just take a screenshot, then we will move on to pentose sugar. நோட் பண்ணிட்டீங்களா? ரைட். கவனிங்க. அப்ப பென்டோஸ் சுகர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரைபோஸ்னா என்ன, டிஆக்சி ரைபோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க. பென்டோஸ் சுகர்னா என்னன்னு பார்க்க போறோம். சரிங்களா? சோ அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு செட் சுகர், அதாவது பென்டோஸ் சுகர். பென்டோஸ் சுகர் அப்படின்னு எடுத்துக்கோம். இட்ஸ் நதிங் பட் கார்போஹைட்ரேட் தான். சோ இதுல வந்து ரைபோஸ் அப்படின்னு எடுத்துக்கோம். கரெக்டா? ரைபோஸ் இதுதான் வந்து பென்டோஸ் சுகர் எடுத்துக்கோம். ரைபோஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சி டபுள் பாண்டோ ஹெச் அல்டிகைட் ஃபங்க்ஷனல் குரூப். சி இங்க OH H again COH H again COH H again CH2OH. இதுதான் என்னது? ரைபோஸ் அப்படின்றோம். புரியுதுங்களா? this is called a ribose sugar. புரியுதா? very very simple. இப்போ நான் இது என்ன பண்றேன் அப்படின்னா பாண்ட் லைன் ஃபார்முலால கொடுக்கிறேன். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்டிங்காக. CHO இதை நம்ம இப்படி எழுத வேண்டாம். C டபுள் பாண்ட் OH ன்னு எழுதிக்கலாம். C டபுள் பாண்ட் OH அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? கவனிங்க. இந்த பாண்ட் லைன் ஃபார்முலால 2வது கார்பன், 3வது கார்பன், 4வது கார்பன், 5வது கார்பன். 5வது கார்பன்ல CH2OH போடலாம். இங்க வந்து OH, இங்க H, இங்க H, இங்க OH, இங்க OH H as usual. சரிங்களா? எந்த இதுலயுமே சேஞ்ச் கிடையாது. எல்லாத்துலயுமே OH குரூப் வந்து ரைட் சைடுல தான் இருக்கு. செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்ல. எஸ், இதுல எல்லாத்துலயுமே. சரியா? So as usual இது cyclic structure தான் ஃபார்ம் பண்ண போகுது. எப்படி ஃபார்ம் பண்ண போதும்? as usual நமக்கு தெரியும் இந்த லோவர்ல இருந்து செகண்ட் கார்பன். ஏன்னா அங்க இருந்து போனாதான் ரிங் வந்து ஸ்டேபிளான ரிங் ஃபார்ம் பண்ண முடியும். சரியா? 5 மெம்பர் 6 மெம்பர் ரிங்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். இந்த OH குரூப் கூடிய லோன் பேர் கூட போய் இதை அட்டாக் பண்ணலாம் அந்த கார்பனை. ஆனா ரிங் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸ்டேபிளா இருக்காது. அப்போ பாசிபிலிட்டி ஆஃப் ரிங்கிங் இங்க இருந்தா போகும். அப்ப இங்க இருந்து ஃபார்ம் பண்ணா இவர் இங்க போய் அட்டாக் பண்ணாருன்னா என்ன பண்ணுவாரு? இவர் இங்க எலக்ட்ரானை மேல தள்ளி விட்டுருவாரு. கரெக்டா? சோ அப்ப எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? 5 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகும். அது எப்படி எழுதலாம்? இங்க பாருங்க. இப்படி எழுதலாமா? இந்த இடத்துல C, இங்க OH போடலாம், இங்க H. யார் வந்துட்டா? இவர் தான் போய் அட்டாக் பண்ணிருக்காரு. அப்ப இவர் போய் அட்டாக் பண்ணிருக்காருன்னா இந்த ஓத்துக்கு எங்க போடலாம்? இங்க போட்டுடலாம். கரெக்டா? இவர் இங்க ஜாயின் பண்ணிடுவாரு. சரியா? இவர் O மைனஸ் அதான் இருக்காரு. அப்ப இதுல இருந்து இந்த இருந்து H பிளஸ் வந்திருக்காருல, இவர் என்ன பண்ணிடுவாரு? இங்க போய் அட்டாக் ஆயிடுவாரு. கரெக்டா? அப்ப எனக்கு OH கிடைக்கும். சரிங்களா? இது என்னது? ரைபோஸ் சுகருடைய சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். சோ எப்படி எழுதலாம் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்? பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. எப்படி எழுதலாம்னா சோ இப்போ as usual நமக்கு எத்தனை மெம்பர் ரிங்? 1 2 3 4 ஆக்ஸிஜனோட சேர்த்து 5 5 மெம்பர் ரிங். கரெக்ட்டா? அப்ப 5 மெம்பர் ரிங்னா எப்படி எழுதிக்கலாம்? இதான் பென்டோஸ் சுகர் அப்படின்னு சொல்றோம். 5 மெம்பர் ரிங் எழுதிட்டோம். சரி, இதுல வந்து பாண்ட்ஸ் எல்லாமே எப்பவும் வெர்டிகல் லைன்ல கொடுத்துருவோம். சோ வெர்டிகல் லைன்ல இங்க கொடுத்துடலாம். சரியா? சோ பாருங்க, ரைட் சைடுல இருக்கிறதுலாம் டவுன். அப்ப இங்க H, இங்க OH. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி இங்க ரைட் டவுன். இங்க OH, இங்க H, இங்க OH, இங்க H. அடுத்து பாத்தீங்கன்னா இங்க CH2OH, இதுல வந்து H. கரெக்ட்டுங்களா? சோ இப்படி எடுத்திருக்கோம். இதுக்கு பேர் தான் என்னது? what is that? beta D ribose sugar அப்படின்னு. அது என்ன பீட்டா ஃபார்ம்? ஏன் பீட்டா ஃபார்ம்னா வேணா டாப்ல இருந்துனா OH வந்து டாப்ல இருந்துனா பீட்டா. ஏன்னா ரிங்குக்குள்ள இருந்துனா ஆல்பான்னு சொல்லுவோம். ரிங்க விட்டு அவுட் சைடுல இருந்துனா பீட்டான்னு சொல்லுவோம். கரெக்டா? ஆனா இங்க வந்து ஆல்பா ஃபார்ம்ல எக்ஸிஸ்ட் ஆகுது இல்ல, பீட்டா ஃபார்ம்ல தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்ப பீட்டா டி ரைபோஸ் தான் இங்க எக்ஸிஸ்ட் ஆகுது கண்ணா. சரிங்களா? பீட்டா டி ரைபோஸ் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகே, பீட்டா ஃபார்ம் மட்டும் தான் நம்ம எதுல பார்க்க முடியுது? நியூக்ளிக் ஆசிட்ல பார்க்க முடியுது. சரிங்களா? நியூக்ளிக் ஆசிட்ல பென்டோஸ் சுகர் என்ன ஃபார்ம்ல இருக்கு? பீட்டா டி ஃபார்ம்ல தான் இருக்கு. சரியா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப பீட்டா டி ரைபோஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இது வந்து பீட்டா டி ரைபோஸ் சுகர்னா. இப்போ இதுவே டிஆக்சி ரைபோஸ் சுகர்னா ஒண்ணுமே இல்ல. அதாவது என்ன பண்றோம்னா பீட்டா டி ரைபோஸ் சுகர்ல இருந்து from பீட்டா டி ரைபோஸ் சுகர் என்ன பண்ணோம்? அங்க இருந்து என்ன பண்ண போறோம்? ஜஸ்ட் C2 கார்பன்ல
remove oxygen. செகண்ட் கார்பன்ல அப்ப இவர் யார் ஃபர்ஸ்ட் கார்பன் இவர் ஒன்னாவது கார்பன் ரெண்டாவது கார்பன் மூணாவது கார்பன் நாலாவது கார்பன் அஞ்சாவது கார்பன் கரெக்டா செகண்ட் கார்பன்ல என்ன பண்ண சொல்றாங்க இந்த ஆக்சிஜனை மட்டும் தூக்க சொல்றாங்க அவ்வளவுதான் அதை தூக்கிட்டா அதுதான் டீஆக்சிரிபோஸ் அப்படின்றாங்க எப்படின்னு பார்க்கலாமா பாருங்க ஸோ பென்டோஸ் சுகர் ஆஸ் யூஷுவல் எடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி இங்க வெர்டிகல் லைன்ஸா கொடுத்துடலாம் ஸோ மற்றது எல்லாமே சேம் தான் இங்க OH இங்க H தான் அதே மாதிரி இங்கேயும் H இங்கேயும் H this is very important note the point very very important இந்த இடத்துல செகண்ட் கார்பன்ல ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா மேலேயும் H கீழேயும் H கிடைக்கும் மற்றதெல்லாம் சேம் HOH அகைன் இங்க CH2OH இங்க H கலாம் இதுக்கு பேர் என்ன பீட்டா டி what is that deoxyribose புரியுதுங்களா கண்ணா பீட்டா டி deoxyribose sugar புரியுதுங்களா பீட்டா 2 deoxyribose sugar அப்படின்னு சொல்றோம் புரியுதுங்களா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேயா ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆல்சோ புரியுது இல்லையா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்போ ரைபோஸ் சுகர் அப்படிங்கிறது ரைபோஸ்னுடைய சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் இது deoxyribose சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் புரியுதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏதோ டவுட் இருந்தா சொல்லுங்க இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் ஐ வில் ரிப்பீட் ஒன்ஸ் அகைன் ஸோ ஸ்ட்ரைட் செயின் ஸ்ட்ரக்சர் எழுதுறோம் அங்க இருந்து ஃப்ரம் பாட்டம் டு செகண்ட் கார்பன் அங்க இருந்து அவங்க என்ன போவோம் அட்டாக் நடக்கும் அட்டாக் நடந்துச்சுன்னா அது ஹெவி எஸ்டல் ஃபார்ம்ல இப்படி ஃபார்ம் பண்ணும் கரெக்டா ஹெவி எஸ்டல் ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னா இட் வில் பி கமிங் அண்டர் கார்போஹைட்ரேட் கேட்டகரிக்குள்ள வந்துடும் கரெக்டா இதனுடைய சைக்ளிக் ஸ்ட்ரக்சரை எப்படி எழுதணும் இந்த ஸ்ட்ரக்சருக்கு ரைட் சைட்ல இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் டவுன்லையும் லெஃப்ட் சைட்ல இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அப்லையும் எழுதுறோம் சரிங்களா ரைட் டவுன் அந்த ட்ரிக் நமக்கு தெரியும் சோ அத வச்சு நம்ம இந்த சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் எழுதிட்டோம் this is called beta D ribose sugar ஓகேயா அதுவே செகண்ட் கார்பன்ல இந்த ஆக்சிஜனை தூக்கிட்டோம் அப்படினா அதுக்கு பேர் என்ன deoxyribose very very important the word is deoxy அப்ப இந்த deoxyribose இருந்ததுனா அங்க ஃபார்ம் ஆகுது DNA ரிபோஸ் சுகர் இருந்தது அப்படினா அங்க ஃபார்ம் ஆகுது RNA அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் புரியுதா deoxyribonucleic acid இது வந்து என்னது which forms ribonucleic acid form பண்ணும் என்னன்னு பார்க்கலாம் சரியா இப்ப புரியுது இல்லையா அப்ப பென்டோஸ் சுகர் இப்படி தான் ஃபார்ம் ஆயிருக்கும் புரியுதா இது பீட்டா டி ரைபோஸ் இது deoxyribose புரியுதா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே அடுத்து பாருங்க இது பென்டோஸ் சுகர் ஒன்னு பார்த்துட்டோம் ரெண்டாவது என்ன சொன்னோம் பாஸ்போஎஸ்டர் அப்படின்னு சொன்னோம் கரெக்ட்டா பாஸ்போஎஸ்டர் அது எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் சரியா இப்போ நான் என்ன பண்றேன் இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் அடிச்சேன் புரியுது இல்லையா அப்ப பீட்டா டி ரைபோஸ் தென் ரைபோஸ் சுகர் எப்படி எழுதணும்னு தெரியும் உங்களுக்கு ஓகே அடுத்து கவனிங்க இது முக்கியமான விஷயம் பாஸ்போஎஸ்டர் பாஸ்பாரிக் ஆசிட் அப்படினா எப்படி எழுதலாம் பாருங்களேன் P இங்க டபுள் பாண்ட் O இங்க ஒரு OH இங்க ஒரு OH இதுல ஒரு OH இதான் என்னது பாஸ்பாரிக் ஆசிட் H3PO4 இதான் என்னது பாஸ்பாரிக் ஆசிட் பாஸ்பாரிக் ஆசிட் இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாருங்க இந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா இந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா இதுக்கு பதிலா என்ன பண்ண போறோம் ஒரு அல்கைல் குரூப் R குரூப் ஆட் பண்றோம் அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க P டபுள் பாண்ட் O here OH இங்க OH இங்க OR புரியுதுங்களா இப்போ இது என்ன ஃபார்ம் ஆயிடுது மோனோ பாஸ்போஎஸ்டர் ஃபார்ம் ஆயிடுச்சு மோனோ பாஸ்போஎஸ்டர் ஃபார்ம் ஆயிடுச்சு புரியுதா இதுக்கு பதிலா இந்த இடத்துல P டபுள் பாண்ட் இங்க ஒரு OH இதுக்கு பதிலா ஒரு OR இங்க ஒரு OH இங்க ஒரு OR இப்படி எடுத்தா என்னது பாஸ்போடைஎஸ்டர் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா பாஸ்போடைஎஸ்டர் அப்படின்னு சொல்றோம் புரியுதா பட் நியூக்ளிக் ஆசிட்ல யூசுவலா என்ன இருக்கு அப்படின்னா மோனோ பாஸ்போஎஸ்டர் தான் இருக்கு ஜெனரலா சரியா அப்போ ரெண்டு பார்த்திருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா பென்டோஸ் சுகரை பத்தி பார்த்தோம் ரெண்டாவது என்ன அப்படின்னா பாஸ்போரிக் ஆசிட் அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் என்னவா இருக்கும்னா மோனோ பாஸ்போஎஸ்டரா இருக்கும் அப்படின்னு பார்த்திருக்கோம் அடுத்த முக்கியமான விஷயம் நைட்ரஜனஸ் பேசஸ் எப்படி அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா ஜஸ்ட் டேக் a screenshot we'll move on to nitrogenous bases நோட் பண்ணிட்டீங்களா கவனிங்க அப்ப நமக்கு மூணு விஷயம் இங்க கட்டாயமா இருக்கணும்னு சொன்னோம் என்னென்ன சொன்னோம் அதாவது ரிபோஸ் சுகர் இருக்கணும் பென்டோஸ் சுகர் இருக்கணும் அதோட வந்து என்ன இருக்கணும் பாஸ்பாரிக் ஆசிட்னுடைய டெரிவேட்டிவ்ஸ் இருக்கணும் அதாவது பாஸ்போஎஸ்டர் இருக்கணும் அதே மாதிரி நைட்ரஜனஸ் பேசஸ் இருக்கணும் அப்படின்னு எஸ் மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜனஸ் பேசஸ்
இந்த பேசஸ் எங்க இருந்து டிரைவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு காம்பவுண்டுடைய டெரிவேட்டிவ்ஸ்ல இருந்து வந்திருக்கு. ஒன்னு வந்து என்ன அப்படின்னா பியூரினுடைய டெரிவேட்டிவ்ல இருந்து வந்திருக்கும். இன்னொன்னு வந்து பிரிமிடினுடைய டெரிவேட்டிவ்ல இருந்து வந்திருக்கும். பியூரின் அண்ட் பிரிமிடின் அப்படிங்கிற காம்போனன்ட்ஸ்னுடைய டெரிவேட்டிவ்ல இருந்து வந்ததுதான் இந்த நைட்ரஜனஸ் பேசஸ் நமக்கு. சரிங்களா? இதுல மொத்தமா 5 விதமான பேசஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அந்த 5 பேஸும் இந்த ரெண்டு கிளாசிபிகேஷனுக்குள்ள வந்துடும். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் பியூரினுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துலாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு எண்ணெய். ஸோ 6 மெம்பர் ரிங்ல போட போறோம். ஸோ ரிங்கை க்ளோஸ் பண்ணிடலாம். சரியா? அதே மாதிரி இங்க இருந்து ஒரு 5 மெம்பர் ரிங் இருக்கலாம். இங்க இருந்து ஒரு 5 மெம்பர் ரிங், இங்க ஒரு நைட்ரஜன், இங்க ஒரு நைட்ரஜன் போட்டுறோம். ஆல்டர்னேட்டிவ் பொசிஷன்ஸ்ல we can put double bond here. 1 2 3 4 முடிஞ்சு போச்சு. சரியா? இது யாரோட ஸ்ட்ரக்சர்? பியூரினுடைய ஸ்ட்ரக்சர். ஓகே. அடுத்த பிரிமிடின் பார்க்கலாம். பிரிமிடினுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஒன்லி 6 மெம்பர் ரிங், அவ்வளவுதான். n அதே n. ஸோ இங்க 6 மெம்பர் ரிங்கை க்ளோஸ் பண்றோம், அவ்வளவுதான். 1 2 3 இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம். இதான் வந்து பிரிமிடினுடைய ஸ்ட்ரக்சர். சரியா? அப்ப இந்த பியூரின் பிரிமிடின் இருக்கு. இதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் அப்ப நம்ம சொல்லக்கூடிய 5 பேசஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏன்னா நியூக்ளிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 பேசஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ ஃபார்ம் பண்றதுக்கு தேவையான 5 பேசஸ். ஃபர்ஸ்ட் பேஸ் என்ன அப்படின்னா அடினைன். வாட் இஸ் தட்? அடினைன் அப்படின்னு சொல்லுவோம். அடினைன். ரெண்டாவது பேஸ் வந்து குவானைன் அப்படின்றாங்க. குவானைன். மூணாவது பேஸ் வந்து சைட்டோசின். சைட்டோசைன். நாலாவது தயமின். அஞ்சாவது யுராசில் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி 5 பேஸ் கொடுக்குறாங்க. சோ இது எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா அடினைனை A அப்படின்னும், குவானைனை G அப்படின்னும், சைட்டோசினை C அப்படின்னும், தயமினை T அப்படின்னும், யுராசில U அப்படின்னும் ரெப்ரசென்ட் பண்றாங்க. சரியா? நல்ல ஒரு விஷயம் கவனிக்கணும். இதுல இந்த அடினைன் குவானைன் இவங்க ரெண்டு பேர் எந்த கேட்டகரிக்குள்ள வந்துருவாங்க? இந்த பியூரினுடைய டெரிவேட்டிவ்ஸ்க்குள்ள வந்துருவாங்க. சரியா? அப்போ இந்த மூணு பேரும் சைட்டோசின், தயமின் அண்ட் யுராசில் they are all coming under pyrimidinனுடைய டெரிவேட்டிவ்ஸ். புரியுதா? சோ இவங்க ரெண்டு பேரும் பியூரினுடைய டெரிவேட்டிவ், இவங்க மூணு பேரும் பிரிமிடினுடைய டெரிவேட்டிவ். சரிங்களா? ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். சோ ஃபர்ஸ்ட் அடினைன் எப்படி எழுதலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன எழுதிக்கிறேன்னா இந்த பியூரினுடைய ஸ்ட்ரக்சர் எழுதிக்கிறேன். சோ n. சோ as usual n. சோ ரிங்கை க்ளோஸ் பண்றோம் as usual. டபுள் பாண்ட், டபுள் பாண்ட், டபுள் பாண்ட். அகைன் இங்க ஒரு n, இங்க ஒரு டபுள் பாண்ட், இங்க ஒரு n. முடிஞ்சு போச்சு. இதான் அதனுடைய ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் அப்படியே எழுதிட்டோம். சரியா? இதுல என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, இங்க மட்டும் என்ன பண்றோம்? ஜஸ்ட் we can add NH2. சரிங்களா? என்ன ஆட் பண்றோம்? NH2 ஆட் பண்றோம். NH2 ஆட் பண்ணீங்கன்னா பாருங்க இந்த கார்பனுக்கு எத்தனை பாண்ட் இருக்கு? 1 2 3 4. சரியா போச்சு. நைட்ரஜனுக்கு பாருங்க 1 2 3. எஸ், சரியா போச்சு. அப்ப அப்படியே தான் இருக்கும். இந்த நைட்ரஜனுக்கு இந்த கார்பனுக்கு பாருங்க எப்படி இருக்கும்? 1 2 3 and then இங்க ஹைட்ரஜன் வரும். கரெக்டா? இங்க ஒரு ஹைட்ரஜன் வரும். ஏன்னா இங்க 1வது பாண்ட், 2வது பாண்ட், 3வது பாண்ட், அப்ப மீதி இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் வரும். சரியா? அது டிஃபால்ட். இங்க பாருங்க நைட்ரஜனுக்கு 1 2 3. அப்ப அதேதான், பிரச்சனை இல்ல. இந்த கார்பனுக்கு பார்த்தாலும் என்ன இருக்கும்? 1 2 3 4. எஸ், 4 பாண்ட். இந்த கார்பனுக்கு பார்த்தாலும் 1 2 3 4 4 பாண்ட். இந்த நைட்ரஜனுக்கு பாருங்க 1 2 3 தான். ஓகேயா? இந்த நைட்ரஜனுக்கு பாருங்க 1 2 தான் இருக்கு. அப்ப மீதி ஒரு ஹைட்ரஜன் இங்க கொடுத்துரும். புரியுதா? ஏன் இது இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க நியூக்ளியோடைட் நியூக்ளியோசைடு ஸ்ட்ரக்சர் எழுதும் போது இந்த ஹைட்ரஜன் will plays a very important role. இதுதான் நம்ம யாரோட லிங்க் ஃபார்ம் பண்ண போது? பென்டோஸ் சுகரோட பாண்ட் ஃபார்ம் பண்ண போது. சரிங்களா? வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆகி பாண்ட் ஃபார்ம் பண்ண போது எப்படின்னு பின்னாடி பார்க்கலாம். சரியா? இப்போ இது யாரோட ஸ்ட்ரக்சர்? அடினைனுடைய ஸ்ட்ரக்சர். this is called அடினைன். சரிங்களா? அடுத்து பாருங்க குவானைன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? குவானைனுடைய ஸ்ட்ரக்சர் இதேதான். பாருங்க n. சோ என்ன பண்ணிடுறோம்னா இங்க ஒரு n. சோ 6 மெம்பர் ரிங்கை க்ளோஸ் பண்ணிடுறோம். அதே மாதிரி இங்க ஒரு 5 மெம்பர் ரிங். சரியா? இங்க டபுள் பாண்ட் கொடுத்துறோம். சரியா? அடுத்து என்ன பண்றோம்னா இந்த இடத்துல டபுள் பாண்ட் O கொடுக்குறோம். இந்த இடத்துல ஒரு NH2. அவ்வளவுதான். இதுதான் டிஃபரன்ஸ். சரிங்களா? அப்ப இங்க பாருங்களேன். இதுல பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். இதுல எத்தனை பாண்ட் இருக்கு கார்பனுக்கு? 1 2 3 4. முடிஞ்சு போச்சு. அப்ப டிஃபரெண்டா இங்க என்ன வராது? டபுள் பாண்ட் வராது. அப்ப டபுள் பாண்ட் வரலன்னா n-க்கு 1 2 பாண்ட் தான் இருக்கு. பாருங்க இங்க ஒரு பாண்ட் இருக்கு, இங்க ஒரு பாண்ட் இருக்கு நைட்ரஜனுக்கு. அப்ப ஒரு ஹைட்ரஜன் இங்க போட்டுக்கணும். புரியுதா? ரைட். அடுத்து பாருங்க இந்த கார்பன்ல பாருங்க 1 2 3 தான் இருக்கு. அப்ப டபுள் பாண்ட் கொடுக்கணும்.
கரெக்டா? அப்ப இங்க நைட்ரஜனுக்கு 1 2 3 3 பாண்ட் வந்துருச்சு. சரியா போச்சு. இங்க பாருங்க இந்த கார்பனுக்கு பாருங்க 1 2 3 பாண்ட் தான் இருக்கு. அப்ப இங்க ஒரு டபுள் பாண்ட் கொடுக்கலாம். சரியா? அதே மாதிரி இந்த கார்பனுக்கு பாத்தீங்கன்னா 1 2 3 4 4 பாண்ட். சரியா போச்சு. கரெக்டா? அடுத்து இதுல பாருங்க இந்த நைட்ரஜனுக்கு பாத்தீங்கன்னா 1 2 3 இருக்கு. ஆனா இந்த நைட்ரஜனுக்கு 1 2 தான் இருக்கு. அப்ப மீதி ஒரு ஹைட்ரஜன் கொடுக்கலாம். புரியுதா? இதான் யாரோட ஸ்ட்ரக்சரு? குவானைனுடைய ஸ்ட்ரக்சர். அப்ப இவர் அடினைனுடைய ஸ்ட்ரக்சர், இவர் குவானைனுடைய ஸ்ட்ரக்சர். ஒன்லி டிஃபரன்ஸ் இங்க C டபுள் பாண்ட் இருக்கு, இங்க NH2 இருக்கு. இந்த இடத்துல இந்த பொசிஷன்ல ஒரு NH2 குரூப் கொடுத்திருக்கோம். இதான் என்னது? அடினைன் குவானைனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ். இவங்க ரெண்டு பேரும் யாரோட டெரிவேட்டிவ்? பியூரினுடைய டெரிவேட்டிவ்ஸ் அப்படி எழுதிட்டோம். அடுத்தது பிரிமிடினுடைய டெரிவேட்டிவ்ஸ் எழுதலாம். பிரிமிடினுடைய டெரிவேட்டிவ்ஸ் எழுதுனா பாருங்களேன், ரொம்ப சிம்பிள். எப்படி எழுதலாம் பாருங்க. சோ as usual n, இங்க ஒரு n, சோ 6 மெம்பர் ரிங் as usual க்ளோஸ் பண்ணிட்டோம். சரியா? இதே மாதிரி 3 எழுதிக்கிறேன். n, இங்க ஒரு n, as usual 6 மெம்பர் ரிங் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரியா? அதே மாதிரி இங்க ஒரு n, இங்க ஒரு n, as usual 6 மெம்பர் ரிங் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரியா? இதுல காமனா இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். இந்த மூணுக்கும், அதாவது சைட்டோசினுக்கும் சரி, தயமினுக்கும் சரி, யுராசிலுக்கும் சரி, காமனா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் பாருங்க. இந்த இடத்துல டபுள் பாண்ட் ஓ இருக்கும். இது காமன். இவர்லயும் டபுள் பாண்ட் ஓ இருக்கும், இவங்களையும் டபுள் பாண்ட் ஓ இருக்கும். ரெண்டு நைட்ரஜன் இடையில டபுள் பாண்ட் ஓ இருக்கும். சரியா? இது காமனான ஸ்ட்ரக்சர். சரியா? அது போக இன்னொரு காமன் 1 2 3. அப்ப இந்த மூணு பொசிஷன்ல என்ன இருக்கும்? டபுள் பாண்ட்ஸ் கரெக்டா இருக்கும். அது எந்த விதமான சேஞ்சும் இருக்காது. புரியுதா? ரைட். இப்ப சைட்டோசின் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள். என்ன பண்றோம் அப்படின்னா இங்க NH2 மட்டும் கொடுக்குறோம். வாட் இஸ் தட்? NH2 குரூப் மட்டும் ஆட் பண்ணீங்க, அது பேர் என்ன? சைட்டோசின். சரியா? அப்ப இந்த இடத்துல பாருங்களேன், கார்பனுக்கு எத்தனை பாண்ட் வருதுன்னு பாருங்க. 1 2 3 தான் இருக்கு. அப்ப டபுள் பாண்ட். சரியா? இந்த நைட்ரஜனுக்கு 3 சாட்டிஸ்ஃபைடு, இந்த கார்பனுக்கு 4 சாட்டிஸ்ஃபைடு, இங்க ஹைட்ரஜன். இதான். புரியுதுங்களா? அதே மாதிரி இன்னொரு காமனான விஷயம், இங்க எல்லாத்துலயுமே ஹைட்ரஜன் இருக்கும். கரெக்டா? நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம். சரியா? ஓகே. இப்போ எப்படி போட்டோம்? ஓகே. அடுத்த கேஸ்ல இது வந்து யாரு அப்படின்னா இவர் வந்து சைட்டோசின். யாரு? சைட்டோசின். ஓகேயா? அடுத்த தயமின் பார்க்கலாம். தயமின்க்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துலயும் டபுள் பாண்ட் ஓ. சரியா? இந்த இடத்துல டபுள் பாண்ட் ஓ. பட் இந்த கார்பன்ல இந்த இடத்துல என்ன இருக்கும்? ஒரு மித்தைல் குரூப் ஆட் பண்ணும். இப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? தயமின் அப்படின்றோம். இங்க அதே மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணி பாருங்க டபுள் பாண்டுக்கு. சோ இந்த கார்பனுக்கு பாத்தீங்கன்னா 1 2 3 4 வந்துருச்சு. அப்ப டபுள் பாண்ட் வராது. அப்ப இங்க ஹைட்ரஜன் தான் வரும். சரியா? ஆனா இந்த கேஸ்ல பாருங்க கார்பனுக்கு எத்தனை பாண்ட் இருக்கு? இங்க டபுள் பாண்ட் ஓ இல்ல, NH2 தான் இருக்கு. அதனாலதான் இங்க டபுள் பாண்ட். கரெக்டா? இங்கே டபுள் பாண்ட் தேவையில்லை, ஹைட்ரஜன் போட்டோம். சரியா? இது யாருடைய ஸ்ட்ரக்சர்? தயமினுடைய ஸ்ட்ரக்சர். சரிங்களா? அதே மாதிரி யுராசினுடைய ஸ்ட்ரக்சர் சேம் தான், அதே டபுள் பாண்ட் ஓ தான். பட் என்ன டிஃபரன்ஸ் பாருங்க, இந்த இடத்துல மித்தைல் குரூப்புக்கு பதிலா இங்க ஹைட்ரஜன் இருக்கும். அவ்வளவுதான். அப்ப இந்த மித்தைல் குரூப்புக்கு பதிலா ஹைட்ரஜன் இருந்ததுன்னா அது பேர் என்ன? யுராசில் அப்படின்னு. புரியுதா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஏன்னா இந்த பேஸ்னுடைய ஸ்ட்ரக்சர் கிளியர் கட்டா கரெக்டா எழுத தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அடுத்து நியூக்ளியோசைட் நியூக்ளியோடைடுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் கிளியரா எழுத முடியும். சரியா? ஜஸ்ட் டேக் a screenshot. ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்களா? எஸ். சோ அப்ப இந்த பேஸ்னுடைய ஸ்ட்ரக்சர்ஸா எழுதி பாருங்க. அப்பதான் வந்து என்ன பண்ண முடியும், you can able to write the structure clearly. I think so. இந்த வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, முக்கியமா வீடியோவை ஷேர் பண்ணுங்க. டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you so much for watching. Thank you. Keep clean, go green. நன்றி, வணக்கம்.